பயங்கர ஒரு தேவ பிரசன்னத்தை ஆமென் இந்த ராத்திரி நேரத்திலே நான் உணர்கிறேன். ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம், எஸ், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு விடுதலை. கவனமா கேட்கணும். ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஆமென். அதோடு கூட தேவனுடைய ஒரு கிரியை, இதெல்லாம் அடங்குகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். நீங்க தொடங்கும் போது அது இதெல்லாம் தெரிஞ்சது தானே, எத்தனை தடவை இந்த வசனம் கேட்டிருக்கிறோம் அப்படி நமக்கு தோன்றும். பட் தயவு செய்து அப்படி உங்கள் இந்த இடியட் பாக்ஸ் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதை சுருக்கி விடாதீர்கள். விசாலமான திறந்த இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள, ரிசீவ் பண்ணுகிற, பெற்றுக்கொள்ளுகிற, இது எனக்கு வரட்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த ராத்திரி வேளை உட்காருவீர்களானால் கேரண்டி தர்றேன், இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது உன் குடும்பத்துக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். நான் இத பேச சிலருக்கு படபடப்பா இருக்குது. நான் இத பேச சிலர் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்குது. நான் இத பேச சிலருக்கு கண்கள் நிறையுது. இதெல்லாம் அடையாளம், காரணம் இந்த கிரியையை இன்றைக்கு கர்த்தர் பேச போற காரியத்தை உன் குடும்பத்துக்கு தான் கர்த்தர் செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் ஊழியத்துக்கு ஆமென் கர்த்தர் செய்ய போகிறபடியால் தான் உன் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை இறக்கிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாம் திறந்து எடுக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷங்களின் புஸ்தகம், அதனுடைய 4வது அதிகாரம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். திரும்பவும் பேசுகிறேன், இட் இஸ் நாட் எ சர்மன். இது ஒரு பிரசங்கம் அல்ல. தியாலஜி எதிர்பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லது என்ன சொல்லலாம், ஒரு நல்ல பிரசங்க குறிப்பை எதிர்பார்க்காதீங்க, பாயிண்ட் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தேவனாகிய கர்த்தர் அதை எதையுமே தரவில்லை. ஆண்டவராகிய தேவன் எனக்கு இது சேரமங்கலத்தில் செய்வேன், இன்னென்ன காரியத்தை நான் செய்வேன் என்று என்னிடத்தில் பேசினது எல்லாம் நான் ஜெபத்தில் இருக்கும்போது சேரமங்கல சபைக்காக என்னுடைய டைரியில் அப்படியே குறிச்சு வச்சேன். ஹல்லேலூயா. எதை குறித்து வைத்தேனோ இறங்குகிற அபிஷேகத்தை பொறுத்து அதை பேசி ஆமென் சொல்லலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லங்க, எனக்கு இந்த அலையிலேயே எல்லாம் போதாதுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வட இந்தியாவில் எல்லாம் போய், பஞ்சாப் எல்லாம் போய் அவங்க சொல்லுற அலையிலேயே கேட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது காற்றை தொட்ட பலூன் மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. அதனால அது வேண்டாங்க, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் அவர் அலையிலேயே சத்தமா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இந்த சத்தம், இந்த அல்லேலூயா சத்தம் இருக்கு பாத்தீங்களா? தேவ பிள்ளைகளுடைய துதி சத்தம், தேவ பிள்ளைகளின் ஆராதனை சத்தம், அது தேசத்தை ஆளுகிற அசுத்தாவிக்கு அருவருப்பா இருக்கும். ஆமென். அதை இரிட்டேட் பண்ணும். ஹல்லேலூயா. அதை கண்டவன் பயப்படுவான். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரம், அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. என் செய்தி நான் சொல்ல வருகிற அல்லது விடுதலையாக்க நினைக்கிற விஷயம் இது அல்ல. பட் இங்கிருந்து ஆரம்பிச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவைகளுக்கு பின்பு, and after these things, இவைகளுக்கு பின்பு, எவைகள் என்று ஆரம்பித்தால் எவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு என்று அந்த வார்த்தை தொடங்குகிறது. எவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பித்தால் முதல் அதிகாரத்தில் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு காரியம் நடக்கிறது. பத்மோ தீவில் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ளாகிறவன், திரும்ப பேசுகிறேன், ஹல்லேலூயா, மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். ஆமென். ஆவிக்குள்ளானவன் ஹல்லேலூயா இயேசுவை முகமுகமாய் கண்டான். ஆமென். ரெண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நடப்பதாக.
ஆவிக்குள் ஆவீர்களாக. திரும்ப பேசுகிறேன், ஆவிக்குள் ஆவீர்களாக. நீங்க உடனே ஆவிக்குள் ஆகுதல் அப்படின்னா அப்படியே பாட்டா பாடி கையை தட்டி நானும் உங்க கூட்டம் தான், நானும் இங்கே தான் இருக்கிறேன், நாம எப்படி ஆராதிக்கிறோமே இதுன்னு நினைக்கிறோம். நோ, இதல்ல. இதெல்லாம் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவானின் அனுபவம். அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல டிரான்ஸ் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுடைய பயங்கரமான ஒரு மகிமை அவன் மேல இறங்கி வந்து அந்த மகிமையை தாங்க முடியாம செத்தவன போல அவன் ஆகி தரிசனங்களை காண்கிற மகிமையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஓ, நல்ல ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். கண் திறக்கப்படுவதாக, உன் கண்ணு திறக்கப்படுவதாக. சாவை காண காத்திருக்கிற இந்த கண்ணை மூடிட்டு அவன் மகிமையுள்ள இயேசுவை காண அகக்கண் திறக்கப்படுவதாக. ஆமென். ஓ, 2025 ஹல்லேலூயா. சும்மா படபடா 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 அந்நிய பாஷை பேசி ரெண்டு கையை தட்டி காணிக்கப்பட்ட தசமபா போட்டு ஆமென் ஆராதனைக்கு வந்து நானும் பெந்தெகோஸ்து தான் என்று சொல்லிவிட்டு போகிற காலம் அல்ல. தேவன் அதுக்கு இருந்து அடுத்த லெவலுக்கு உன்னை உயர்த்துகிறார். தரிசனம் காண்கிறவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். பேசவே மாட்டேங்கிறீங்க, ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஆவிக்குள்ளாக நீ தயாரா? மகிமைக்கு உள்ளே நிரம்ப தயாரா? தரிசனம் காண கண்ணை திறக்க நீ தயாரா? சபைகளை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் கர்த்தர் ப்ராஃபஸியா பேசுகிறார். இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிற ஏதோ சில தேவ பிள்ளைகளை வருங்கால சபை சரித்திரத்தில் என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு வீரர்களாக, தீர்க்க தரிசிகளாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று பேசக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உயர்த்துவாராக. பேசு. ஹல்லேலூயா. அடக்க கூடாது அந்த அந்நிய பாஷையை. ஆமென். அடக்க கூடாது. இறங்குகிற பாஷை, இறங்குகிற அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். காரணம் பேச பேச அவைகள் உனக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பலமாய் சொல்லுங்கள், பலமாய் சொல்லுங்கள். ஆமென். இல்ல பலமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவனுக்கு நான் பேசுவதை கவனமா கேட்கணும், நான் பேசுவதை கவனமா கேட்கணும். கண் திறக்கப்பட்டவனுக்கு ஆவிக்குள்ளாகி மகிமைக்குள்ளாகி, ஸ்தோத்திரம், ஆவிக்குள்ளாகி மகிமையால் நிரப்பப்பட்டு கண் திறக்கப்பட்டவன், கண் திறக்கப்பட்டவன். இப்ப சொல்லுகிறான், இவைகளுக்கு பின்பு இந்த அபிஷேகம், சபையின் வெளிப்பாடு, இது எல்லாம் நான் பெற்றுக்கொண்ட பின்பு இதோ, சொல்லுங்க, இதோ, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்தில், பூமியில் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எங்கன்னு சொல்லுங்க. பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை நான் கண்டேன். ஆமென். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுகிறவர்களுக்கு அது நடப்பதாக, நடப்பதாக. பேசுங்க, நடப்பதாக. ஆமென். இதுதான் இந்த வருஷம். ஹல்லேலூயா. லிசன் கவனமா கேட்கணும். அதாவது நம்ம வாழ்க்கை புல்லு போலது. ஹல்லேலூயா. புல்லு கோப்பானது, பூணு ஊதின வாடி போகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு இடையிலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு காட்சி தரப்போகிறார், உனக்கு ஒரு அனுபவத்தை தரப்போகிறார். பரலோகம் திறக்கப்படுவதை நீ பார்க்க போகிறாய். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2025 அது நடப்பதாக, அது நடப்பதாக. பேசுங்க, நடப்பதாக. ஆமென். எது நடப்பதாக சொல்லுங்க. பரலோகம். சொல்லுங்க, பரலோகம் திறக்கப்படுகிறத கர்த்தர் எனக்கு காட்டுவாராக. ஆமென். வாலிப தம்பி உனக்கு காட்டுவாராக, வாலிப சகோதரர் உனக்கு காட்டுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமென்.
நீங்க நினைக்கிறீங்களா இது சின்ன இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆனந்தம் பரலோகம் திறந்திருக்கு நான் கண்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா? இங்கிலீஷ்ல இந்த திஸ் சர்மன், இந்த மெசேஜ இங்கிலீஷ்ல பேசினா இன்னும் செமையா இருக்கும். இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா? ஓபன் ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்படி சொல்றேனே, ரட்சிப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆமா தானே? அனுபவம். ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பின் சந்தோஷம், அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது பழைய மனுஷனை சிலுவையிலே அறைவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கர அனுபவம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் சந்தோஷம் தெரியும். சும்மா தண்ணீரை முங்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியாது. பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்து விட்டது, வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று ஆமென் புது மனுஷனாய் புது சுட்டியாய் வெளியே வரும்போது உண்டாகிற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அதை அனுபவித்த தேவ பிள்ளைகள் அல்லேலூயா சொல்வார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் மேல் தேவனாகிய கர்த்தர் அருள்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷையை முதல்ல பேசும்போது உண்டாகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு பயங்கர அனுபவம். நான் பேசுவது புரிந்தவர்கள் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் அனுபவிச்சு வந்தவங்க தானே நீங்க. என்ன பேசுறீங்க? ஆமா தானே? இந்த அனுபவ கூட்டத்துல ஃபர்ஸ்டா ப்ராஃபஸி பேசும்போது முதல்ல ஒரு வியாதியஸ்தன் வந்து நம்ம முன்னால உட்கார்ந்து இருக்கும்போது இயேசுவின் நாமத்தில் அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவன் நம்ம கண்ணு முன்னாலே சுகம் கிடைக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்டாக முதலாக நம்ம முன்னால ஒரு அசுத்தாவி அலக்கழிச்சு வரும்போது இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படி சொல்லும்போது, எப்போ நான் போறேன் போ அப்படி அதை சொல்லிட்டு போகும்போது நமக்குள்ள உண்டாகிற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. என்ன ஃபீல் உண்டாகும் தெரியுமா? இதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், இது என்னால் ஆனது அல்ல, கர்த்தருடைய சொல்லுங்க கிருபையே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி பலமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நடுவிலே யாருக்கு கிடைக்காத ஒரு சிலருக்கு, லிசன் கவனிக்கணும், ஒரு சிலருக்கு மட்டும் கிடைத்த, பைபிள்ல ஆபிரகாம் இருக்கிறான், அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, ஐயோ பேர் சொல்லி போகலாம், எலியா, எலிஷா, ஐயோ இத்தனை கோடி சாட்சிகள் பரிசுத்தவான்கள் இருக்க விரல் போட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும் கிடைச்ச ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். சேரமங்கல விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் காணல, சிலர் அதுவும் எப்படி சொல்ல, ஸ்பெஷலா. இயேசு பெத்லகேமில் பிறக்கும் போது பரலோகம் திறக்கப்பட்டதா எனக்கு தெரியல, அப்படி எழுதப்படல, லிட்டரலி வசனம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு 12 வயசு வரை வசனங்களை கற்று தேறினவராய் வாக்குவாதம் பண்ணும்போது கூட பரலோகம் திறக்கப்பட்டதா தெரியல. ஹல்லேலூயா. நான் பேசுவது ஓபன் ஹெவன் ஓபன் ஆகிறது, அது தெரியல. 30 வயசு வரை தகப்பனோடு கூட சேர்ந்து தச்சு வேலை செய்து குடும்பத்துக்கு அடங்கி இருந்தாரே, அப்பவும் திறக்கப்பட்டதா தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லிட்டரலா எழுதப்படல. But one day will come. ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. இந்த நாள் யோர்தான் கரையிலே இயேசு போய் நின்று யோவான் ஸ்நானகனுடைய கைக்கிலே அவர் ஜலத்திலே ஆமென் நீதி நிறைவேற ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்படுவதாக. ஆமென். திறக்கப்படுவதாக. இயேசுவுக்காக திறக்கப்பட்ட வானம் சேரமங்கல சபைக்காக திறக்கப்படுவதாக. இந்த ஆராதிக்கிறவன் குடும்பத்துக்காக திறக்கப்படுவதாக. கைகளை தட்டி கொஞ்சம் வாய் திறந்து ஹல்லேலூயா. திறக்கப்படுவதாக. திறக்கப்பட்ட வானத்தில் இருந்து இயேசுவின் மேலே புறாவை போல ஒருவர்
நேரத்தில் இருந்து உன் வாழ்க்கையை மாற்ற, உன் வாழ்க்கையை மாற்ற, உன்னை ஒரு அற்புத விஷயமாக மாற்ற. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, அடுத்த லெவலுக்கு போக போகிறாய். அடுத்த வருஷங்கள், அடுத்த காலங்கள், அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஐயா, உங்களுக்கு நான் பேசுவது புரியுதா இல்லையான்னு தெரியல. ஹல்லேலூயா. பரலோகம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுவது வர, வானம் பரலோகம் திறக்கப்படுவது வர இயேசுவின் வாழ்க்கை ஜஸ்ட் ஆர்டினரி வாழ்க்கை. வானம் திறக்கப்பட்ட பிறகு இயேசுவின் வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலான வாழ்க்கை. ஆமென், ஆமென். அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சுகங்கள், விடுதலைகள். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல. தேவனாகிய கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை இப்ப இருக்கிற இந்த லெவல்ல இருந்து ஸ்பிரிச்சுவலாய் அடுத்த லெவலுக்கு, அடுத்த ரெலமுக்கு, அடுத்த ஆளுகைக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அப்ப எல்லாரும் சொல்லுங்க, நீ வாழாகாமல். ஐயா சொன்ன வசனம் தானே, அப்ப சத்தமா சொல்லலாமே, நீ வாழாகாமல் தலையாவாய். அடுத்து சொல்லுங்க, கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஒரு ஆமை சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மேலாவாயாக. ஆமென். மேலாவாயாக. எனக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் இதுதான்யா, முதல் ரெவலேஷன். இந்த காலங்களில், இந்த வருஷங்களில் லிவிங்ஸ்டன் பாஸ்டர் கவனமா கேட்கணும். வாட் ஐ கேன் சே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எதை பேசுறாருன்னு கவனிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கனை அனுப்பி ஆமென் சபையோடு, ஊழியத்தோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இனி உள்ள ஒவ்வொரு வருஷங்களிலும், ஒவ்வொரு ஆராதனையிலும் பரலோகம் திறந்திருக்கிறது நீங்க காண போறீங்க. ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் பாக்கி சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை உங்க மேல நான் வருஷிக்க மாட்டேனோ. ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக பினான்சியல் விடுதலை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுது மேல இறங்குவதாக. ஹல்லேலூயா. உன் நெருக்கம், உன் பினான்சியல் செக்டர்ல ஒரு பெரிய மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னை வெளிப்படுத்துகிறார். கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி நீ பொழுதை கழித்த காலம் முடிகிறது. கையில காசு இல்லாம யார் எனக்கு தருவாய் என்று காலத்துக்காக காத்திருந்த காலம் முடிகிறது. ஓ ஹல்லேலூயா. காலத்துக்காக காத்திருந்த காலம் உனக்கு முடிகிறது. நீ இனி வாங்குகிறவன் அல்ல, நீ கொடுக்கிறவனாய், கொடுக்கிறவனாய், ஒரு சப்ளையராய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஓ க்ளோரி. ரபலா ஜகதே ரோமனக தேகலக ஜம்துனே ஹஸ்தகலா ரகதி மனகடகதிலா. ஹல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. இயேசுவின் நாமத்தில் நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் போதே அநேக குடும்பங்களுடைய பொருளாதார மண்டலத்தின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஆமென். உனக்கு நன்மை வரவே கூடாது, உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரவே கூடாது, பொருளாதாரமா நீ உயரவே கூடாது, நீ ஒரு நிலத்தை வாங்கவே கூடாது, நீ ஒரு கட்டடத்தை கட்டவே கூடாது என்று அவன் உனக்கு எதிராய் சவால் விடுகிற அந்த காலத்தில் வல்லமைகள் கட்டமைக்கப்படுவதாக, கட்டமைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லு. நடக்கட்டும். ஆமென். ஆமென். ரிகபரா தாரா 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 ரிகபலா பலா ஷமலே ஹகலா பலா பலா பலா. ஹல்லேலூயா. 12 கூடைகள் மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு எகைன் சொல்லுகிறேன், 12 கூடைகள் மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக.
சபையை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாசம் மீதம் எடுப்பீர்களாக. ஆமென் சொல்வாயாக. மீதம் எடுப்பாயாக. மீதம் எடுப்பாயாக. ருதரேகமனஹதிகலஹலஹலஹல ரபுலஹதிலஹதிலஹதிலை ஓபன் ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்ப நிறைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறவங்க, அதனால நான் கொஞ்சம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓபன் ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். 2025 ஜனவரி 26 இன்றைக்கு திறக்கிற வானம் இனி உனக்கு அடையாமல் இருப்பதா? காரணம் என்ன? நமக்காக அவர் திறந்தால் சொல்லுங்க, ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, பூட்ட முடியாது. சொல்லுங்க, பூட்ட முடியாது. ஆமென். கர்த்தர் திறப்பது பூமியில மட்டுமல்ல, வானத்திலும் திறப்பாராக. பூமியில மட்டுமல்ல, வானத்திலும் திறப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை விரும்புறீங்க எனக்காக பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோக பண்டகசாலை திறக்கப்படுவதாக? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல ஒரு அலைய சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பேசட்டுமா? நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பேசட்டுமா? ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு வானம் திறக்கப்படும் போது பண்டகசாலை திறந்து பொருளாதார நன்மை இறங்கி வந்தால், வேறொரு குடும்பத்துக்கு வாசல் திறக்கப்படும் போது புறாவை போல பரிசுத்த ஆவி இறங்கி வருவதா? ஹல்லேலூயா. யாருக்கு எது தேவையோ ஆமென், உயரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து தகப்பனாகிய தேவனிடத்தில் இருந்து இந்த ராத்திரி வேளை முதல் மேலே மழையாக மழையாக முன்மாரியாக பின்மாரியாக அது இறங்கிக் கொண்டே இருப்பதாக. ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்வாயாக. ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்வாயாக. ஆமென், 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 ஆமென். உனக்காக வானம் திறக்கப்பட்டால், உனக்காக பரலோகம் திறக்கப்பட்டால், நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் சொல்லுங்க மேலாவாய். யாருக்கு வெளிப்படாத வெளிப்பாடுகள் உனக்கு வெளிப்பட்டு வருவதாக, வெளிப்படுவதாக. ருதலே கத்தலோபோ ஷமனாதே கலே ஷமனம்தே ஹஸ்தக்கனகட மௌட்டால செம்தே ஹோ ரபுது பனகே நமனா ஷக்கால திகதே. இந்த தலைமுறையில், நீ வாழ்கிறவன் தலைமுறையில் யாருக்கும் வெளிப்படாத ஆவிக்குரிய ரகசியங்களை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாரா? வசனத்தின் வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவாராக. ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவாராக. எத்தனை பேருக்கு அது வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? அவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இந்த சபை நாள் உனக்காக வாசல் திறக்கிற நாள். ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். வாசல் திறக்கிற நாள். நீங்க ஆமென் சொன்னதானே அது திறக்கும். ஆமென். பிரதர், நமக்கு வசனம் சொல்லுங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். கேளுங்கள், பேசவே மாட்டேங்கிறாங்க. கொடுக்கப்படும். அடுத்தது தட்டுனதான திறக்கும். நீ வாயை மூடிட்டு இருந்த எப்படி திறக்கும்? நான் உன்னை தட்ட சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கையை கட்டிட்டு சும்மா இப்படி வாயை பார்த்துட்டு இருந்தா எப்படி திறக்கும்? தட்டு. எப்ப தட்டு? கர்த்தர் திறக்கிறதுக்கு காத்திருக்கும் போது தட்டுவாயா? கோழி முட்டை மேல கோழி அடை இருக்கிறது தெரியும் தானே? கோழி முட்டை மேல கோழி அடை இருக்கிறது 21 நாள் இருக்கும் அப்படின்னு எனக்கு என் அறிவு. கூடுதலோ குறவோ அடை வைக்கிறவங்க என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. இல்ல, எங்க வீட்டு கோழி 19லயே பொறிச்சிட்டு. ஆமாதான், இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் 7 மாசத்திலே பெற்றுதாங்களே. ஹல்லேலூயா. அது மாதிரி தான், அப்படி வச்சுக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு பழைய நாட்டுக்கோழி 21 நாள் கணக்கு. ஹல்லேலூயா. அந்த 20 நாள் அந்த முட்டை மேல அடை இருக்கிற கோழிக்கு தெரியும் எந்த முட்டைய எப்ப தட்டுனா அது திறக்கும்னு. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதத்தை மூடி வச்சிருக்கிற அந்த ஓடு உடைஞ்சு ஆசீர்வாதம் வெளியே வருவதாக. நீ தட்டுனா தானே திறக்குமாம. கையை கட்டினா திறக்காது. கொஞ்சம் கையை தட்டு. கையாவது தட்டையா? தட்டு. சபை கொஞ்சம் கையை தட்டட்டும். ஆமென்.
கொஞ்சம் கையை தட்டி அல்லேலூயா சொல்லட்டும். ஹல்லேலூயா. நீ கையை தட்டி அல்லேலூயா சொல்லும் போது, தேவனை துதிக்கும் போது, தட்டு தட்டு அபிஷேகத்தில் நிரம்பி ரபலா ஜகதே பலவே பலவே அடபா லகதா ஜகதா ரகதே அச்சாரா ரபல பல பல பல. எனக்கு உங்க நடுவில் இறங்கி வந்து உங்க தலையில கை வைக்க ஆசை, ஆனா இதுல முடியாது. ஆனால் உங்க பக்கத்தில் ஒருவர் வருகிறார். ஆமென். உன் தலையிலே அவருடைய கை வருவதாக. ஆமென். உனக்காக வாசல் திறக்கிறவர், உனக்காக வாசல் திறக்கிறவர். எந்த பகுதியிலே, எந்த ஏரியாவிலே, எந்த மேகலையிலே, எந்த மண்டலத்திலே நீ அடைக்கப்பட்டிருக்கிறாயோ, கர்த்தர் அதை திறப்பாராக. பொருளாதாரமா திறப்பதாக, ஊழியமா புதிய வாசல் திறப்பதாக. எந்த குடும்பத்தின் கதவு கடந்த வருஷங்களில் அடைக்கப்பட்டதோ அது திறப்பதாக, மண்டக்காட்டில் திறப்பதாக. ஆமென் 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 ஆமென். பேசு பேசு. ஹல்லேலூயா. இந்த எல்லைக்குள்ளே ஒரு ஊழியத்துக்கு வரவே விடமாட்டேன்னு எல்லை போட்டு வச்சிருக்கிற சத்துருவின் கதவு அல்ல கோட்டை திறப்பதாக. திறப்பதாக திறப்பதாக. காரணம் என்ன? 2025 இந்த ஜனவரி 26வது நாளில் உன் வலது கையை ஒருவர் பிடிக்கிறாராமே. கோரேசே, நீ என்னுடைய தாசன். ஹல்லேலூயா. கோரேசை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இவன் என்னுடைய மேய்ப்பன். ஆமென். ஹல்லேலூயா. இவன் எனக்காக எதையோ செய்ய போகிறார். ஆமென். கோரேசின் மேல் இறங்கி வந்த புறஜாதி ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் மேல் இறங்கி வந்த அபிஷேகத்தில் வல்லவன் தேவ பிள்ளையாகிய உன்னில் இறங்காதா? ஆமென். இறங்கி வந்தாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபல சந்தன ரகதிகளே ஹரதி கமனே ஹந்தலே ஹத்தராதிகதே மனகடே பட்டே ஹத்த கலகட பௌட்டால சீலகதே. ஹல்லேலூயா. கோரேசை குறித்த கர்த்தருடைய ஹல்லேலூயா ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, கோரேசை குறித்து, அவர் என் மேய்ப்பன். ஆமென். அவர் என்னுடைய மேய்ப்பன். ஹல்லேலூயா. உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுவாராக, இவன் என்னுடைய தாசன். ஆமென். இவன் என் பிள்ளை, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள். ஹல்லேலூயா. அவர் சொல்லட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். கோரேசை குறித்து, அவர் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்னும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஆமென். என்ன ஒரு சர்டிபிகேட் பாருங்க. கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானத, என் சிந்தையில் தோன்றினத, நான் செய்ய நினைச்சத என் தாசன் செய்வான். ஆமென் ஆமென். என் தாசன் செய்வான். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் நீ அடங்கி இருந்தாய், கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தில் எதையெல்லாம் செய்ய போகிறார். செய்ய போகிறார். சபையில செய்ய போகிறார். உன் வீட்டுக்குள்ள செய்ய போகிறார். ராமே சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய போகிறார். ஆமென். நீ ஜெபித்தால் கட்டு உடைய போகிறது. நீ ஜெபித்தால் நோய் குணமாக போகிறது. ஆமென். நீ சாதாரண விசுவாசி அல்ல. அப்படி கர்த்தர் உன்னை இருக்க விரும்பவில்லை. அப்படி கர்த்தர் உன்னை வைக்க விரும்பல. கர்த்தர் அடுத்த லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய போகிறார். அவருடைய கைக்குள்ள இருக்கிற பட்டயம், அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆயுதம், அவர் உபயோகப்படுத்துகிற பாத்திரம், கிருபையின் பாத்திரம், அபிஷேக பாத்திரம். ரகடா ரகடா தகடா ரகடா அதக ரகடா தகடா. அந்த பாத்திரங்கள் மேல் அந்த வல்லமை இறங்குவதாக. அந்த பாத்திரங்கள் மேல் கிருபை இறங்குவதாக. அந்த பாத்திரங்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. Praise the Lord. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை நிதானிக்கிறான். நாம் பேசுவது ஆவிக்குரிய காரியங்கள், அது ஆவியில இருந்தால் நிதானிக்கலாம். மாமிசத்தில் இருந்த ஒண்ணுமே புரியாது.
இந்த பாஸ்டர் எதுக்கு இப்படி கிடந்து கத்திக்கிட்டு கிடக்கிறாரு? Praise the Lord. நான் நல்ல ஒரு மாஸ்டர் டிகிரியும் படித்திருக்கிறேன், LLBயும் படித்திருக்கிறேன் செக்குலராக. Praise the Lord. காலேஜில் போய் படிச்சது. நான் வக்கீலா இருந்திருக்கலாம். என் கூட இருந்து என் கூட படிச்ச எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. Praise the Lord. நான் நாய் போல கத்துவதற்கு என்ன ஒப்பு கொடுத்த காரணம் நான் பெற்றதான தரிசனம். அவர் என்னை உபயோகப்படுத்தின விதம். கோடி கோடியாய் சம்பாதிக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட ஜெபத்துக்கு வருவாங்க. நான் கேட்பேன், என்னடா நல்ல பணம் இருக்கு, நல்ல கார் இருக்கு, பென்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறே, ஓ how much this building, இந்த கட்டடம் இவ்வளவு எத்தனை கோடி கோடி சொல்ல கணக்கெல்லாம் கோடி தான். இந்த கட்டடம் ஒரு 10 crore 20 crore இங்கெல்லாம் அப்படிதான்ப்பா. நான் நல்லதாண்டா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் என்னடா ஜெபிக்கணும்? நிம்மதி இல்லடா, ஜெபம் பண்ணு. எல்லாம் இருக்கு, என்ன இல்ல சொல்லுங்க? நிம்மதி இல்ல, ஜெபம் பண்ணு. சமாதானம் இல்ல, ஜெபம் பண்ணு. தூக்கம் வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ணு. அடுத்து என்ன நடக்கும்னு பயமா இருக்கு, ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அது ஒண்ணு இல்லாம பாயில படுத்தாலும் அடுத்த செகண்டே கொரட்டப்பட்டு உறங்குகிற தூக்கத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஹல்லேலூயா நல்ல வரல, நல்ல வரல. ஹல்லேலூயா. கிருபைதானே சொல்லுங்க, கிருபைதானே, இது கிருபைதானே. அந்த கிருபைக்காக ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்லுகிற அடுத்த தீர்க்க தரிசனம் இதுதான். நீ சாதாரணமான ஒரு மனுஷன், சாதாரண பெந்திக்கோஸ்தேக்காரன், சாதாரணமான விசுவாசி, ஆதி அப்போஸ்தலன், ஆதி யெகோவா இரட்சணிய சபையில காலங்காலமாய் தலைமுறையா இருக்கிற அவன் பழக்கம் சென்ற ஆதி விசுவாசி. நீ விசுவாசியாகவே இருந்துட்டே போயிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்கிறார், 2025 உனக்காக பரலோகத்தை நான் திறந்து உன்னை என் கையில் எடுத்து ஒரு ஆயுதமாய் பயன்படுத்த போகிறேன். நாம பயன்பட விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள நீ ஜெபிச்சு அற்புதம் நடப்பதாக, உன் வீட்டுக்குள்ள நீ ஜெபிச்சு விடுதலை நடப்பதாக, உன் வீட்டுக்குள்ள நீ ஜெபிச்சு பேய் ஓடுவதாக, நீ ஜெபிச்சு கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வேலை பார்க்கிற இடத்துல, பொழுது பேசுகிற இடத்துல அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாபாமே. ஆமென். கர்த்தராகிய நான் முடியல. கோரேஸ் தேவன் தெரிந்தெடுத்த மனுஷன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என் மகனே. ஹல்லேலூயா. கோரேஸ் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேபுகத்நேச்சர் ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை சிறை பிடித்துக் கொண்டு போனான். அதே தேசத்தில் ராஜாவாக இருந்த கோரேஸ் தன் ஜனத்தை விடுவித்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிளியரா இந்த கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் அபிஷேகம் பண்ணின அந்த கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக, கோரேஸ்ங்கிற பேருக்கு முன்பாக லிவிங்ஸ்டன் நான் பேரை போடுகிறேன். அவர் பேர் தான் போட முடியும், உங்க பேரை நீ போட்டுக்கொள்வாயா. ஹல்லேலூயா. கோரேசுக்கு முன்பாக, அவனுக்கு முன்பாக வாசல்கள் இனிமேல் பூட்டப்படாதிருப்பதாக. ஆமென். சொல்லுங்கள். ஆமென். சொல்லுவாயாக. என்ன தம்பி, நிறைய வாசல் சத்துரு பூட்டி போட்டான், நிறைய கதவுகள் திறந்து வந்துச்சு, மேல பறந்து விமானத்தில் பறந்து போய் ஹல்லேலூயா ராஜ்யங்களை சந்திக்கிற வாசல் எல்லாம் உனக்கு திறக்குது போல இருந்து சத்துரு உள்ள ஏறி அடைச்சு போட்டான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி அவனால் அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுவாயாக. திறக்கட்டும். ஆமென் சொல்லுவாயாக. திறக்கட்டும். சொல்லுங்க, திறக்கட்டும். ஆமென். வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக. இனி பூட்ட முடியாது. சத்தமா சொல்லுங்க. இனி பூட்ட முடியாது. நீங்க தான் பேசணும், சத்துரு கேட்கட்டும். ஏ பிசாசே, இன்றைக்கு தேவன் என்னை விடுதலை ஆக்குகிறார். இனி என் கதவை பூட்ட சொல்லுங்க, உன்னால முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், கதவுகள் எப்பொழுதும் திறந்திருப்பதாக. இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்டக்கூடாது, பூட்ட முடியாது. ஆமென் சொல்லு. விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க கூடாது.
எனக்கு கர்த்தர் கற்று தந்த பாடம் விஷயம் என்ன தெரியுமா? சாத்தான் இந்த கதவை பூட்டி போட்டான். ஐயோ, இது பூட்டுனது யாருன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் உங்களை சாத்தான்னு சொல்லல ஐயா. இந்த கதவை சாத்தான் பூட்டி போட்டான். நான் சாத்தான் பூட்டி போட்ட கதவுக்கு முன்னாலே நின்று திறங்க ஆண்டவரே, திறங்க, இந்த கதவை திறங்க. கர்த்தர் ஒரு தடவை என்கிட்ட கேட்டாரு, எந்த சாவி போட்டு நான் திறக்கிறது? அவன் பூட்டு போட்டான், நான் கள்ள சாவி போட்டு திறக்கிறதா? ஹல்லேலூயா. நான் கேட்டேன், ஆண்டவரே என் வாசலை அடைத்து போட்டாரு, ஹல்லேலூயா, இது எப்படி திறக்க? கர்த்தர் சொன்னா, பூட்டுறது இருக்கட்டும்பா, நீ பூட்டின கதவுக்கு முன்னால நீ ஒப்பாரி வைக்கிற, நானோ வேற கதவை உனக்கு ஆல்ரெடி திறந்து வச்சிருக்கிறேன். புரிந்தவர்கள் ஆமென் சொல்ல. புரிந்தவர்கள், வெளிப்பாடு புரிந்தவர்கள் அல்லே சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அங்கே நின்று நேரத்தை செலவிடாத, திறந்த வாசலுக்கு வருவாயாக. ஆமென். திறந்த வாசலுக்கு வருவாயாக. உனக்கு தெரியலாது எங்க திறந்திருக்குன்னு. இன்றைக்கு கர்த்தர் ஒரு கையை பிடிச்சு அங்க கொண்டு போய் விடுவாராக. ஆமென். ஆமென். பவுலும் சீலாவை ஆராதித்த போது அவங்களுக்கு கதவு திறந்தது தெரியல. ஒரு தூதன் வந்து கையை பிடிச்சு அப்படியே கொண்டு வந்து வெளியே விட்டாரே, அப்படி கத்த கொண்டு வருவாரா? கையை பிடிப்பாராக. ஆமென். கையை பிடிப்பாராக. கையை பிடிப்பாராக. ஒரு கையை கத்த பிடிப்பாராக. பிடிக்கட்டும். ஆமென். என்ன பிடிச்சு கொண்டு போய் விடுங்க. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. இந்த ஆராதனையில், ஹல்லேலூயா, இந்த ஆராதனையில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து, தேவ தூதர்கள் இறங்கி வந்து உன் கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, ஹல்லேலூயா. நான் சும்மா சொல்லல, கோரேசுக்கு கர்த்தர் சொல்லுவார். சொல்லுத பாருங்க. ஆமென். கதவுகள் திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து, யாரை பார்த்து? கோரேசை பார்த்து. வசனம் எசையா 45:1. ஹல்லேலூயா. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவருக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தாவே என் கையை கொஞ்சம் பிடிப்பீராக, கையை பிடிப்பீராக. எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? எனக்கு எந்த கதவு எங்க திறந்திருக்குன்னு தெரியல கர்த்தாவே, இந்த கையை பிடிச்சு கொண்டு போய் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிற கதவுல கொண்டு போய் என்ன விடுவீரா? ஹலோ, ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்கடா. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்கள பாபாமே. சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. உன் கதவு துபாயில திறக்கப்பட்டிருக்கு என்றால் நீ சவுதி அரேபியாவை தேடி போயிட்டே இருக்காதே. ஆமென். கதவை திறக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுவாரா? உன் கதவு, ஹல்லேலூயா, மத்திய அரசாங்கத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீ ஸ்டேட் கவர்மெண்டை எதிர்பார்த்து டிஎன்பிசி எழுதி இருக்காதே. கர்த்தர் உன்னை யூபிஎஸ்சி எழுதி கர்த்தர் அங்கே கொண்டு போய் விடுவாரா? ஆமென். திறப்பதாக. Hallelujah. God it. நீ பெற்றுக்கொள்வாயாக, அந்த prophecy பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. இது யார் மேலே இறங்கி வருது? ஆமென். உன் பிள்ளைக்கான வாசல், உன் பிள்ளைக்கான திருமணத்தின் வாசல் வேறொரு இடத்தில் கர்த்தர் திறந்து வச்சிருக்க. நீ வேற எதையோ பார்த்துக்கிட்டு நேரத்தை செலவிடாதே. தானே கையை பிடித்து கர்த்தர் கொண்டு வராராக. ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்வாயாக, பலமாய் சொல்வாயாக. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை ஆராதனைக்கு வந்த தேவ பிள்ளையே, நீங்க யார் அழைச்சு வந்தீங்களோ தெரியாது, கடமைக்கை வந்தீங்களோ தெரியாது, வராம இருந்த பாச என்ன நினைப்பாரு அப்படி வந்தீங்களோ தெரியாது, இல்ல யாரை கூப்பிட்டு கம்பல் பண்ணி வந்தீங்களோ தெரியாது. ஆனால் எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை விடுவிக்க நானே அவர்களை கொண்டு வந்தேன். என் பிள்ளைகளை விடுவிக்க நானே அவர்களை கொண்டு வந்தேன். இந்த ஆராதனை முடிந்து இவர்கள் புறப்படும் போது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஹல்லேலூயா. நீ தனியாக வீட்டுக்கு போகவில்லை, நீ தனியாக திரும்பவில்லை. கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், கர்த்தர் உன் கூடவே வருகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய கிருபை. ரிபலபல சம்பனே ஹத்தலா திபலகதிகளே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இது என்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
அடைஞ்ச கதவை திறப்பதாக, அடைத்த வாசல் திறப்பதாக, அடைபட்ட கதவுகள் திறந்து வருவதாக, அடைபட்ட எரிகோ கோட்டைகள் இன்றைக்கு கீழே விழுவதாக. அடைபட்ட 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 அடைச்சு 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 எல்லா கதவையும் அடைச்சு 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 நன்மை காண விட மாட்டேன், உயர்வை காண விட மாட்டேன், ஆசீர்வாத காண விட மாட்டேன். போராடுகிற சத்துரு இன்னைக்கு வெட்கப்படுவாராக. ஹல்லேலூயா. உன் கதவை எல்லாம் அடைச்ச, உன் கதவை எல்லாம் அடைச்ச மனுஷனுக்கு முன்பாகவே கர்த்தர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரா. உன் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாராக. அவன் அதை கண்டு எரிச்சல் அடைவானாக. உனக்கு கத்து செய்ய போகிற காரியங்களை கண்டு, திறக்க போகிற காரியங்களை கண்டு சத்துரு வெட்கப்படுவாராக, வெட்கப்படுவாராக. ஹல்லேலூயா. இது எப்படி ஆயிற்று? ஆமென். இவளுக்கு எப்படி ஆயிற்று? இந்த குடும்பத்துக்கு எப்படி ஆயிற்று? இவன் எப்படி இதை பெற்றுக்கொண்டான்? இவனுக்கு எப்படி நடந்தது என்று பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. உன் குடும்பத்தை உயர்த்துவாராக, உன் பிள்ளைகளை உயர்த்துவாராக, உன் தலைமுறையை உயர்த்துவாராக. ஆமென். ஹோ ஹோ ஹோ. ரிகபல ஹத்தலே ரம்பன மனகட திகல கதிகல் ரபல கதிகல ஹல ஹல ரகமன ஹந்தரே ஹச்சகல ரதில கமன. கூகுள் மேப் போல, கூகுள் மேப் போட்டு வண்டி ஓட்டிருக்கீங்களா? நானும் இன்னைக்கு அப்படிதான் ஓட்டி வந்தேன். ஹல்லேலூயா. இதை சுத்தியே நான் 10 ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். கூகுள் மேப் லெஃப்ட் திரும்புங்கிறது லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு போங்க ரைட்டு போனோம், இப்படி போனோன்னு அந்த சேனல் கல்ல கொண்டு விட்டது, அங்கிருந்து இப்படி திரும்ப சொல்லிச்சு, இப்படி இதுலயே சுத்தி சுத்தி இருக்கிறோம். கடைசியில பாஸ்டருக்கு போன் பண்ணதேன், ஐயா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் ஐயா. ஐயா சொன்னாங்க நான் ஒரு தம்பி அனுப்புறேன். அவன் தம்பி வர்றத கூகுள் மேப் வச்சுக்கிட்டே இருந்தேன். இனி இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்தாரு, இன்னொன்று 2 நிமிஷத்துல இங்க ஏறி வந்தாச்சு. கூகுள் மேப் மூல உங்களை இவ்வளவு நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயத்தை வட்டங்கரக்கி வட்டங்கரக்கி சுத்தி கரக்கி சுத்தி கரக்கி 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 உன்னை இதுக்குள்ளேயே கரக்கி உன்னை அப்படியே கரக்கி காரியம் நடக்க விடாம நாளை கடத்தி 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 நீ இதுக்குள்ளேயே கரங்கி கரங்கி வர்ற. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கோணலானதை நிச்சயமாக பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். இனி நீ வளைஞ்சு வளைஞ்சு போக மாட்டாய். ஆமென். கோடி கோடி போக மாட்டாய், நேரா போய் காரியம் நடத்துவாயாக. என்ன அந்த ஆமென் நீ சொன்னால் உன் வீட்டுக்கு அது நடப்பதாக. ஆமென் சொன்னால் அது நடப்பதாக. இல்ல நல்ல சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். நீ ஆமென் சொன்னால் அது நடப்பதாக. ஆமென். கோணலானவைகள் செவ்வையாவதாக, கரடானவைகள் சமமாவதாக. சொல்லுங்க, சமமாவதாக, சமமாவதாக. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான், ஐ அம் யுவர் லார்ட். எப்பா நீ இவ்வளவு நாளும் ஹல்லேலூயா முட்டு மடக்கி ஜெபம் பண்ணி ஆராதித்து உபவாசம் இருந்து வெள்ளையும் வெள்ளையும் போட்டு ஹல்லேலூயா எத்தனையோ பேர் என்னதெல்லாம் சொல்லியும் பாத்தியா, இவனுக்கு இவ்வளவு நாள் இங்க போனானே, இவ்வளவு நாள் அங்க போய் பெத்திகோஸ்ல போய் ஜெபம் பண்ணானே, அவனுக்கு என்ன கிடைச்சது, என்ன ஆச்சு என்றெல்லாம் பரிகாசம் பண்ணின கூட்டங்கள் நடுவிலையும் உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கும் போதும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் நீ அப்படியே பட்டி பிடித்துக் கொண்டாயே. அதனால கர்த்தர் சொல்கிறார், ஒரு சிறந்த வாசலை உனக்கு நான் வைக்கிறேன். பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. கொஞ்சம் பலம் இருக்கும் போதும், சரீரத்தில் கொஞ்சம் பலம் இருக்கும் போதும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் பலம் இருக்கும் போதும் கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்ட தேவஜனமே, உனக்காக ஒரு மாசம் சிறப்பாக. ஆமென். என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று உறுதி உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. பாபாவே, என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று உறுதி உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நான் ஒரு 8 வருஷம் ஒரு ஊழியக்காரருக்கு ஆமென் பேக் தூக்கி நடந்தேன். புரியுதில்ல, பேக் தூக்கி நடக்குது. பாஸ்டரையா போகும்போது கூட அவருக்கு பேக்கை தூக்கிட்டு போறது.
அவருக்கு கையை காலை பிடிச்சு விடுது. வயசான நம்ம ஐயா தகப்பனார் மாதிரி, ஐயா மாதிரி, அவருக்கு சாப்பாடு கொடுக்க, கை கழுவ தண்ணி கொடுக்கறது, ஹல்லேலூயா, பிரசங்கம் பண்ணி கொடுக்க தண்ணி ஊற்றி கொடுக்கறது, ஹல்லேலூயா, இதெல்லாம் தான் வேலை. 8 வருஷம் செய்தேன், 8.5 வருஷம் நினைக்கிறேன், 8.5 வருஷம் 3 பேருக்கு செய்தேன். இந்த 3 பேரும் சாக போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால என் தலையில கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்குள்ள இருக்கிற எல்லா அபிஷேகமும் இவன் மேலே இறங்குவதா. நகை வெட்டி கொடுத்ததுக்கு ஒரு பாஸ்டர் நகை வெட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், நகை வெட்டிக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், என் நேரம் வரப்போகுது, சீக்கிரம் வெட்டு, சீக்கிரம் வெட்டு, சீக்கிரம் வெட்டு, நகத்தையெல்லாம் சீக்கிரம் வெட்டு. ஹல்லேலூயா. வெட்டி வெட்டி முடிச்சு, ஐயா வெட்டிட்டேன், நீ வெளியே அப்புறம் போய் போட்டுக்கோ, ஓடி வா, என் முன்னால முளைகால் போடு. ஹல்லேலூயா. 2 கையும் தலை மேல வச்சாரு. கர்த்தாவே, இவன் எனக்கு செய்த பணிவிடைக்கத்தக்க பரிகாரமாக இவனுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை, எனவே எனக்குள்ளதெல்லாம் கொடுக்கிறேன், எனக்கு தந்த எல்லா கிருபையும் இவன் மேல இறங்குவதாக. ஓ, அப்படி பெற்றுக்கொண்ட கிருபை. ஹல்லேலூயா. சும்மா வாசிக்க கிடைச்சதல்ல, சும்மா கம்பளத்தை வேட்டக்காரனும் அல்ல, ஹல்லேலூயா, திடீர்னு முளைச்ச காளானும் அல்ல, இன்னான வந்து யூடியூப்ல 2 பாட்டு போட்ட உடனே ஃபேமஸ் ஆனதும் அல்ல. இதை அடிச்சு உடைச்சு நொறுக்கி இருத்தி கொட்டு பட்டு வளர்ந்து வந்த ஹல்லேலூயா சத்திய உபதேசத்தை பத்தியமாய் படிச்சு அதுக்குள்ளே நின்னு 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 ஊறி 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 அதை விட்டு வலதும் இடதும் தெரியாமல் ஹல்லேலூயா வாழ கற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அப்ப நல்ல ஹல்லேலூயா, பலமா சொன்னதானே, பலமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. கேள்வி நிறைய வந்தது. என் மகன் காருண்யா இன்ஜினியரிங் காலேஜில் பிரைஸ் லார்ட் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான். ஹல்லேலூயா. என் மக டாக்டர் படிக்கிறதுக்காக அதனுடைய காரியங்களுக்கு அவ படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவ டாக்டர் ஆயிரான், டாக்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆகு. ஆனா எனக்கு 2 குழந்தைகளும் பிறந்து என் கையில தான் கொண்டு தந்தாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை. எங்க மாமனார் மாமியார் ரொம்ப வயசானவங்க, இப்ப அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப வயசானது. எங்க மாமியாருக்கு நான் கல்யாணம் முடிக்கும் போதே எங்க மாமியாருக்கு கை நடுக்கும். இதுக்கடையில குழந்தைய கொடுத்தா என்ன செய்யும், அதனால நான் கூப்பிடவே இல்லை, டெலிவரிக்கு அனுப்பவும் இல்லை, நானே எங்க வீட்டிலேயே வச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியவும் செய்யும். அதனால பிரைஸ் தி லார்ட், நாங்க 2 பேரும் தான் ஆஸ்பத்திரி போனோம். இது போல ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், அங்க பனிக்கூடம் எல்லாம் உடைஞ்சு தான் நடக்குது. தூக்கி ஆஸ்பத்திரி கொண்டு போய் எங்க டாக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டர், அவங்க சொன்னாங்க, ஒண்ணு இல்ல பாஸ்டர், பாத்துருவோம், நார்மலாவே பார்ப்போம். ஹல்லேலூயா. நார்மலாவே நடக்கட்டும் பாஸ்டர், இல்லையா, நார்மலாவே நடக்கட்டும். வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் குழந்தை பிறக்குது. கொண்டு கையில தராங்க. கையில தந்த உடனே கத்த சொல்லாரு, சாமுவேல் என்று பெயரிடுவாயாக, இவன் எனக்காக பலிபீடத்திலே ஊழியம் செய்வான். பேச மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் அப்படிதான் பேர் போட்டிருக்கிறேன். ஆமென். ஏன்னா கையில கொண்டு தந்த உடனே கர்த்தர் சொன்னது, இவன் சொல்றான், நோ நோ நோ, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிரான்ஸுக்கு போயிட்டு அங்கே இது படிச்சு, அவன் இப்ப எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு, இதை படிச்சு அப்படியாய் இப்படியாய் அப்படியாய் இப்படியாய், எனக்கு தெரியும் நீ எப்படி ஆனாலும் இங்கதான் வருவேன். பேச மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. மகள் அவன் பிறந்து வரும்போது நான் பெண் பிள்ளை, எங்க குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்திலும் பெண் பிள்ளை இல்லை, எங்க மனைவி குடும்பத்திலும் பெண் பிள்ளை யாருக்கும் இல்லை, இப்பவும் இல்லை, எனக்கு மட்டும்தான். அப்ப நான் 2வது கன்சீவ் ஆனவனை ஜெபிக்கிறேன், பெண் பிள்ளையை தாரும் ஆண்டவரே, இது நான் வித்தியாசமானவனா இருக்கணும், பெண் பிள்ளை பிறந்திருக்கியான்னு கொண்டு வந்தாங்க. என் கையில கொண்டு வந்தவனே கர்த்தர் சொன்னாரு, ஹல்லேலூயா, இவளுக்கு டே ஸ்டார் அப்படின்னு பேர் போடு. அப்படின்னா என்ன ஆண்டவரே, இவை இயேசுவை போல பிரகாசம் உள்ள நட்சத்திரமாய் எனக்கு ஊழியம் செய்வாள். அப்படியா ஆண்டவரே, சரி ஆண்டவரே, அப்படி பேர் போடுறேன். பேச மாட்டேங்கிறாங்க. நீட்ல இத்தனை வாங்கிட்டேன், ஓ பிளஸ் 2ல இத்தனை ஸ்கோர் பண்ணிட்டேன். இப்போ அவ படிக்கிற இடத்துல அவ தான் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் ஓகே தான். 720க்கு 750 அப்படி எல்லாம் எடுக்கிறா. அவ சொல்ற, எஸ் எஸ் மெரிட்ல வாங்கிடுவேன் டாடி. ஓ, ஒரு காசு நீங்க செலவு பண்ண வேண்டாம் டாடி. அவன் தமிழ்நாடு மெரிட்ல சீட் வாங்குறேன். நீ எதை சீட் வாங்கினா என்ன, எல்லாம் முடிச்சு பேச மாட்டேங்கிறாங்க. நீ இங்கதான் வரணும். பேசவே மாட்டேங்கிறீங்க. ஒரு அல்லே சொல்லுங்களே. என் பிள்ளை, இது என் பிள்ளைகளுக்கும் தெரியும், தெரியும், தெரியும். இங்கதான் வரணும், இங்கதான் வந்து ஆகணும். இப்ப நான் சொல்ல வரதை நல்லா கவனிச்சு கேட்கணும். சோத்திரம். எல்லாம் சரிதாயா, படிப்பு சரிதாயா, எல்லாம் சரிதாயா, வாழ்க்கை எல்லாம் சரிதாயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு. என் மகன் ஒரு தடவை அடே ஒரு 2 மாசம் முன்னால என்கிட்ட கேட்டான். ஆமா, பெரிய இவரு கிடக்க உலகம் முழுக்கும் வராரு, உலகம் முழுக்கும். கிருபை. 32 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். கிருபை தானே? பேச மாட்டேங்கிறாங்க. கிருபை தானங்க சொல்லுங்க.
பாஸ்போர்ட் இவ்வளவு தண்டி இருக்குது. இப்போ அடுத்த பாஸ்போர்ட் இப்போ நான் அடுத்த வாரத்தில் கொண்டு கொடுக்கணும். பாஸ்போர்ட் கொண்டு கொடுக்கணும். நான் மெகா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அவன் கேட்குறான், இதை விட பெருசா இனி வேணுமான்னு கேட்குறான். நான் சொன்னேன், இருந்தா தாயா. ஹல்லேலூயா. எனக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு பேஜுக்கு சீல் குத்திக்கிட்டே இருக்காங்க. குத்து குத்து குத்து. இப்போ நான் இப்போ போறது ஒரு 18 நாடு சேர்ந்து போனோம். ஹல்லேலூயா. ஆமாதான். எங்க மகன் கேட்குறான், எல்லாம் ஓகே தான், டாலரா ஓகே தான், எல்லாம் ஓகே தான். ஒரு வீடு வைக்க எங்க அப்பனுக்கு வக்கு இல்லை. என் மகன் என்ன சொன்னது, அவன் ஜாலியா பேசிட்டான். ஏன்னா நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், கிடைக்கிறதெல்லாம் வட இந்தியா போயிருது. ஹல்லேலூயா. பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வீடு வைக்க வேண்டியதானே பாஸ்டர்? ஆமாம், அப்படித்தானே யோசிக்கிறீங்க. ஆமா, எங்க மனைவி வீட்டுக்கெல்லாம் போமா, அங்க போகும்போது அவங்க எல்லாருக்கும் சொந்த வீடு. அவங்க எல்லாம் ஒரு வீடு வைக்க வேண்டியதானே பாஸ்டரே, ஒரு வீடு வைக்க வேண்டியதானே பாஸ்டரே. ஆமாதான், வைக்க வேண்டியதான், ஒரு வீடு வைக்க வேண்டியதானே. அவ்வளவு கையில இல்லாம இருக்கு, நாங்க ஏதாவது தரவா? ஹல்லேலூயா. நாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க ஏதாவது பண்ணலாம். ஹல்லேலூயா. இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. என் பையன் சொன்னது, அதுக்கு கூட அவன் யூஸ் பண்ண வேர்டு சும்மாவே ஜாலியா பேசிட்டான். ஒரு வீடு வைக்க கூட எங்க அப்பருக்கு வக்கு இல்லையா? ஹல்லேலூயா. அது உள்ள போய் ரொம்ப தச்சிருச்சு. ரொம்ப தச்ச உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தையை என் மாமனே சொல்லிவிட்டானே, இனி போக போக வயசு 55 ஆச்சு, இனி போக போக இனி என்ன இல்லாமோ கேட்க போய் இனி இது ஆட்டம் தானே, இது மாதிரி கத்த முடியுமா சொல்லுங்க? ஹல்லேலூயா. அப்போ முடியாதே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படி இப்படி பண்ணிட்டீரே. ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் எனக்கு சொன்னார், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் நானே என்று இவர்கள் அறியும்படி செய்வேன். இல்ல 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 நல்ல ஒரு அலையில பலமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தியாங்க. என்ன செய்வேன் சொல்லுங்க? உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் நானே என்று நீயும் அறிவாய், உன் வீடு அறியும், உன் பிள்ளைகள் அறியும், உன் குடும்பம் அறியும், உன்னை பரிகாசம் பண்ணவர்கள் அறிவார்கள். என்ன நல்ல ஒரு அலையில சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நானே என்று அறியும்படி வெண்கல கதவுகளை சொல்லுங்க உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை இந்த 2025 மக்களுக்கு நான் தருவேன். ஒரு ஆமென் சத்தமாய் சொல்வாயாக, ஒரு ஆமென் சத்தமாய் சொல்வாயாக. உன் கைக்கு ஒரு புதையல் வரப்போகிறது, உன் கைக்கு ஒரு புதையல் வரப்போகிறது, உன் கைக்கு ஒரு புதையல் வரப்போகிறது, உன் கண்ணீருக்கு ஒரு பதில் வரப்போகிறது, உன் ஜெபத்துக்கு ஒரு பதில் வரப்போகிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுகிற கைகளை உயர்த்தி, சத்தமா சொல்லுகிற கைகளை உயர்த்தி. செருபாபேலுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆமென். செருபாபேலுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். லிவிங்ஸ்டன் பாஸ்டருக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆமென். வழிவிட மாட்டேன், வாசலை விட மாட்டேன், கதவை திறக்க விட மாட்டேன், அடுத்த லெவலுக்கு போக விட மாட்டேன், அடுத்த ஸ்டெப்புக்கு உயர விட மாட்டேன். வாசல்லே வழியிலே குறுக்காக நிற்கிற பர்வதமே, என் மலையே, நீ எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த சபை நாளில் நீ சமபூமியாக போகிறாய், தவிடுபடியாக போகிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்கள், அப்படி ஆவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்கள், அப்படி ஆவதாக. இது வாசல் திறக்கிற நேரம், கதவு திறக்கிற நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல திறக்கவே மாட்டேன் என்று சத்துரு சவால் விடுகிற அதே இடத்துல அந்நிய கண்களால் அல்ல, உன் சொந்த கண்களாலே திறக்கப்பட்ட வாசலை பார்க்க போகிறார். 2 தூது சைமன் வெஸ்லி, 2 தூது கர்த்தர் பேசினார். உள்ள போச்சான்னு தெரியல. 2 தூது சைமன் வெஸ்லி கர்த்தர் பேசினார். 1, வானத்தையும் உனக்காக திறக்க போகிறேன். 2, இங்கேயும் வாசல்களை உனக்காக திறக்க போகிறேன். வாசல் திறக்கிற நாய். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. என்ன நாள்? சத்தமா சொல்லுங்க. வாசல் திறக்கிற நாய். சீயோன் கோட்டை, சீயோன் கோட்டைக்கு முன்பாக நின்று கொண்டு சத்துரு சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, நீ உள்ளே பிரவேசிக்க மாட்டாய். உள்ளே பிரவேசிக்க வந்தால முடியாது. ஹல்லேலூயா. சவால் விடுகிற சத்துருவுக்கு முன்பாக ஆமென் கர்த்தர் அன்றைக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆமென். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான்.
அது தாவீதுக்கு நகரமாயிற்று. எந்த இடத்துல உன்னை நான் விடமாட்டேன்னு சத்துரு வாதிக்கிறானோ அதுவே உனக்கு தலைஸ்தானமாக போகிறது. எங்க தலை குனிஞ்சாயோ அங்கேயே கர்த்தர் தலை உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க, புரிந்தவர்கள் ஒரு எல்லையை சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஒரு விடுதலை வேணும்? அடைக்கப்பட்ட கதவை திறக்கணும், பூட்டின கதவை திறக்கணும். திறக்கட்டும் சொல்லுங்க, திறக்கட்டும். பேசவே மாட்டேங்கிறேன். திறக்கட்டும், திறக்கட்டும். எனக்கு 1995 எல்லாம், அதோட முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். 1995 எல்லாம் எனக்கு ஒரு 9,27,000 ரூபாய் வட்டி கடன் ஆயிடுச்சு. வட்டி கடத்துக்கு காரணம், எங்க அப்பா ஒரு கேன்சர் நோயாளியாக இருந்தார். ஏறக்குறைய 30 ஆபரேஷன் பண்ண வேண்டியதாயிற்று. குடிச்சு குடிச்சு, சாராயம் குடிச்சு 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 அப்படி இங்க இருந்து கீழே வர எல்லாம் அழுகி போச்சு. சின்ன வயசுல அம்மா இறந்து போனாங்க. எனக்கு 2 தங்கச்சிங்க. என்னை விட 14 வயசு இளையது என்னுடைய 3வது தங்கச்சி. அப்ப நான் காலேஜ் படிக்கும்போது அவ ஸ்கூல் படிக்கிறார். கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். 2 பிள்ளைகள் வயசுக்கு வரும்போது அம்மா இல்ல, 2 ஹாஸ்டல்ல இருக்கு. எனக்கும் தெரியாது, நான் ஒரு கிராமத்தான். ஹாஸ்டல்ல இருந்து என்னை வர சொல்லிருக்காங்க. நான் தான் கொண்டு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டுவேன். அப்ப என்னை வர சொல்லிருக்காங்க. அந்த மதர் என்கிட்ட சொல்றாங்க, தங்கச்சி வயசுக்கு வந்திருக்கிறா, இங்க வச்சு பார்க்க முடியாது, வீட்டுக்கு கூட்டு போய் பார்ப்பீங்களா? நான் அப்படின்னு கேட்க, அவங்ககிட்ட கேட்க, அப்படின்னா என்னது? இப்போ என்னுடைய ரெல்லம் புரிஞ்சிருப்பீங்க, என் மண்டலம். நான் அவ்வளவுதான். நான் 12 முடிச்ச பிறகுதான் காலைல செருப்பே போட்டேன். முதல் ட்ரெயினை நேரா பார்க்கறது காலேஜ் படிக்க வரும்போது. நான் ஒரு உள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். தரித்திரம், பயங்கர தரித்திரம். அப்பாவுக்கு சிகிச்சை பார்த்து பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லா வேலையும் பார்த்திருக்கிறேன். கூலி வேலை தொடங்கி, வயல் வேலை தொடங்கி, ஹோட்டல் வேலை தொடங்கி எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபேமிலி பர்டன் என் மேல சின்ன வயசுல. ஒரு பக்கம் கர்த்தர் நெருக்கிறார், முழு நேரம் ஊழியம், கன்வென்ஷன், கடம் ஏறி தலைக்கு மேல ஏறிச்சு. வட்டி கடம். ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணப்போம். இப்ப எனக்கு எவ்வளவு தருவாங்கன்னு கேட்டுறாதீங்க. அப்ப எவ்வளவு தருவாங்க? 3 நாள் இதை விட கத்துவேன். இதை விட அப்பெல்லாம் இப்படி உள்ள மைக்கெல்லாம் கிடையாது, இவ்வளவு சிஸ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப என் சர்ச்சில் நான் 2 பாக்ஸ் தான் வச்சிருக்கிறேன். ஒரு பாக்ஸுக்கே 1.5 லட்சம் ரூபாய். அப்படியே என் கையில நான் பயன்படுத்துற மைக்கு 78,000 ரூபாய். நான் பெருமையா ஒண்ணும் பெருமை பேச வரல. இப்ப அப்படி ஆயிடுச்சு. அவ்வளவு டெக்னாலஜி, அவ்வளவு டிஜிட்டல் மயமாயிருச்சு. இப்ப அவ்வளவு கத்த வேண்டாம். ஆனா அந்த காலத்துல மைக்கே இருக்காது, கீபோர்டு இருக்காது, பேட் இருக்காது தம்பி. நாங்களாம் ஆராய்ச்சது ட்ரம். அந்த அடிப்பாரு, அடிச்சு அந்த ட்ரம், அதுலதான் ஆராதனை. அப்புறம் பாஸ்டர் கையில என்ன இருக்கும்? ஒரு டாம்பரின் இருக்கும். அதை இதுலதான் அடிப்போம். இப்படி அடிச்சு ஐயோ, அது ஒரு பயங்கரமா இருக்கும். கை தட்டல, முழங்கால் வேட்டி எல்லாம் கிழிஞ்சு அப்படி ஆராதிக்கிற காலம். சரியா? எவ்வளவு தருவாங்க? 3 நாள் பகல ராத்திரியும் பிரசங்கம் பண்ணி முடியும் போது 300 ரூபா தருவாங்க, 200 ரூபா தருவாங்க. காத்திருப்பு கூட்டத்துக்கெல்லாம் போனா 150 கூட கிடைக்காது. சோத்திரம் தம்பி, கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார், அப்படி கொண்டு அனுப்பினவங்க எல்லாம் உண்டு. எனக்கோ கடன். பிரசங்கம் பண்ணி முடியும் போது திங்கக்கிழமை கரெக்டா வட்டிக்காரன் வந்து அனுப்பான். வட்டி போயிட்டே இருக்குது. ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கல. நான் அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை பழகுவேன். அவர் வீட்டில் ஒரு 6 மாசம், அவரை பழகிட்டா அவர் வீட்டில் ஒரு 6 மாசம், இவரை பழகிட்டா இவர் வீட்டில் ஒரு 6 மாசம். அப்படிதான் இந்த நெய்யூர் பக்கத்தில் ஆலங்கோட்டில் ஒரு 2 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தேன். பாஸ்டர் என்னை அங்க இருந்தா பிடிச்சாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு நண்பர். அப்படி பழகின உடனே, அண்ணே எனக்கு ஒரு ரூம் கிடைக்குமா? அப்படி போய் ஒரு 2 வருஷம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அப்படி சரியா அவங்களுக்கு பிடிக்கலன்னு வரும்போது அடுத்த வீட்டுக்கு போயிடுறது. கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை இப்படி வீடு விடாத இருந்தேன். ஆமென். அவ்வளவு தரித்திரம்.
அப்ப எனக்கு 1998 இந்த கடப்பிரச்சனை என் தலைக்கு மேல ஏறி எனக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வரது எல்லாம் வட்டிக்காரன் வாங்கிட்டு போயிருந்தான். கடன் தீரமாட்டு கூட்டிகிட்டே இருக்குது. என்ன செய்யணும்னே தெரியல. ஒரு 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே எனக்கு ஒரு வாசலை திறப்பீராக. நீங்க ஒரு அலையிலே சொன்னாதான் பாக்கி சொல்லுங்க. இதுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? திறக்கிற வாசல் பெரிய வாசல். அப்ப நல்ல ஒரு அலையிலே பலமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. 18வது நாள் 18 ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கு. 18வது நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், எங்க அதெல்லாம் கண்டுபிடி கேட்டார். இந்த தேவன் பேசுவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே, கதவை தரன்னு 18 நாளா சாப்பிடாம இருக்க, தண்ணி குடிக்காம உட்கார்ந்து இருக்கிற, எந்த கதவை திறக்கணும்? அப்பதான் யோசிக்கிறேன். ஓ, அப்ப 18 நாளா கதவை தரம்னு தான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். எந்த கதவுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, அப்ப ஆண்டவரை விடவும் முடியாது. ஏன்னா இறங்கி வந்தவர் அவர் விடுதலை ஆக்கிட்டு போயிடணும். அவரை விடவும் கூடாது. இல்ல ஆண்டவரே, எனக்கு 9,27,000 ரூபாய் வட்டிக்கடை இருக்கு, அது தீக்கிறதுக்கு சாத்தா இப்படி எல்லாம் கதவை அடைச்சு போட்டா ஆண்டவரே, எனக்கு எல்லா கதவையும் திறந்தாரு. ஏன்னா எனக்கு 4 தடவை சவுதி அரேபியா போக விசா வந்துச்சு. ஒரு பாஸ்டர் என்னைய ஏமாத்தி போட்டாரு. நான் ஸ்டாம்ப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டு பைசாயும் வாங்கிட்டு போயிட்டு அவர் ஏஜென்ட் கொடுக்கவே இல்லை. அவருக்கு என்னன்னா இவரு சவுதி போயிட்டா பெரிய ஆளாயிருவாரு, அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு. என்ன எண்ணம் பாருங்க, நல்ல எண்ணம். வாழ்க வளமுடன். ஒரு அல்லையே சொல்லுங்க, பாக்கி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவரை சொல்லி அந்த சவுதி வாசலை திறந்தாரு ஆண்டவரே. 4 தடவை விசா வந்துட்டு நான் போக முடியல ஆண்டவரே. துபாய்க்கு அந்த வழியை திறந்தாரு ஆண்டவரே. அந்த அமெரிக்காவுக்கு வழியை திறந்தாரு ஆண்டவரே. இந்த வழியை திறந்தாரு ஆண்டவரே. அந்த அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னார்ல, அவர் மனசுல கொஞ்சம் பேசும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்டாரு, அதெல்லாம் அடைச்சது யாரு? சாத்தா அடைச்சு போட்டான் ஆண்டவரே. விடக்கூடாது இல்ல ஆண்டவரே, விடக்கூடாது. சாத்தா அடைச்சு போட்டான். கர்த்தரே, சாத்தா அடைச்சதை நான் எதுக்கு திறக்கணும்? அவனே திறக்க சொல்லு. அது எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, எஸ்ஐ 6ஆம் அதிகாரம் படிடான்னாரு. நமக்கு எஸ்ஐ 6ஆம் அதிகாரம் தெரியும். சேனைகளின் தேவனாய கர்த்தர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அடுத்த வசனம், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் பேசுங்க, வாசல்களின் நிலை அசைந்தது. எல்லாரும் அப்ப ஒரு அல்லையிலே சொன்னா இந்த வசனத்தை சொல்லி ஆமேன்னு சொல்லுவேன். எந்த சத்தத்தால்? சத்தமா பேசுங்க. பரலோகத்துல தேவதூதர்கள் ஆராதிச்சு கூப்பிடுதாங்கல்ல, தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படி கூப்பிடுறாங்கல்ல, அந்த சத்தத்தினால வாசல்களுடைய நிலை அசைஞ்சது. தம்பி, நிலைன்னா எதுமா? எழும்படா, படாரு எழும்படா, நிலைய தொட்டு காட்டுடா, பாக்கட்ட அவங்க நிலைய தொட்டு காட்டு. ஓ, அது நிலை. அப்ப கதவுங்கிறது ஓ அது. அப்போ இந்த பூட்டுறதுக்கு பேரு கொண்டி. நல்ல வார்த்தை. ஓ, அதை பூட்டுறதுக்கு பேரு கொண்டி. அந்த தாழ்பாள் என்னம்மா? அப்ப தாழ்பாள். அப்போ தாழ்பாள், அந்த தாழ்பாள்ல பூட்ட சாத்தான் பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிட்டான். இப்ப நம்ம ஆண்டோடு சொல்லுவோம், பூட்டத்தரையும் பூட்டத்தரையும். கர்த்தர் சொல்றாரு, நான் பூட்ட திறக்க மாட்டேன், நான் உனக்கு பூட்ட திறக்க மாட்டேன். பிள்ளை என்ன செய்வேன்? அந்த பூட்டு இருக்கிற தாழ்பாள், தாழ்பாள் இருக்கிற கதவு, கதவு இருக்கிற நிலை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆசை அசைக்க போறேன். ஒரு அருமை சத்தமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? பூட்டுன கதவு திறக்கட்டும், பூட்டு திறக்கட்டும், பூட்டு திறக்கட்டும். கர்த்தர் சொல்றாரு, நீ சத்தமா என்னை ஆராதி, நிலவரை இனி இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மலையாளத்தில் எப்படி தெரியுமா அந்த வசனம்? மலையாளத்தில் உம்மரப்படியுடைய அடிஸ்தானம் குலுங்கி. உம்மரப்படினா அந்த அந்த நிலை இருக்குது படியில தானே பாருக்கு, படிதானே படி. அந்த படி எதுக்கு மேல் இருக்கு? கீழே ஒரு அஸ்திவாரத்து மேல் இருக்குது. அப்போ மலையாளம் தமிழ் சேர்த்து சொல்லுவோம். அந்த அஸ்திவாரம், அந்த படி, அந்த நிலை, அந்த கதவு, அந்த தாழ்பால், அந்த பூட்டு எல்லாத்தையும் சேர்த்து கர்த்தர் ஆசாட்சி திறக்க போகிறார். இன்னைக்கு அப்படி திறப்பதா இனி ஒரு பயலும் பூட்டக்கூடாது. பூட்டதுக்கு கதவு இருக்கப்படாது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.